ஜேம்ஸின் ஆடிப்பெருக்கு சேல் ஆகஸ்ட் 1 முதல் 3 வரை ஒரு பர்ச்சேஸ் 3 பெனிஃபிட்ஸ். தீவன கட்டுப்பாட்டு நெறிமுறைகளை அமல்படுத்த கோரி தமிழகம் மற்றும் புதுச்சேரியில நாளை முதல் கோழி இறைச்சி விற்பனை நிறுத்தி வச்சு போராட்டத்தில் ஈடுபட போறதா தமிழ்நாடு கோழி வணிகர்களுடைய கூட்டமைப்பு அறிவிச்சிருந்தது. இந்நிலையில அந்த போராட்டமானது வாபஸ் பெறப்பட்டிருக்கு. இது குறித்த கூடுதல் விவரங்களோட இணையரார் செய்தியாளர் சையத். வணக்கம் சையத், இந்த போராட்டம் என்ன காரணத்துக்காக வாபஸ் பெறப்பட்டிருக்கு? ஏதேனும் உடன்பாடு எட்டப்பட்டிருக்கா? விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. தமிழ்நாடு கறிக்கோழி உற்பத்தி நிறுவனங்கள் இன்று வரை தெளிவான அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளின் படி தீவன கட்டுப்பாடு செய்து கோழிகளை விற்பனை செய்வோம் என அதிகாரப்பூர்வமான அறிவிக்கவில்லை. கோழி உற்பத்தி நிறுவனங்கள் தீவனத்துடன் உயிர் கோழிகளை அனுப்புவதால் இறைச்சியின் தரம், உணவு பாதுகாப்பு, சுகாதாரம் மற்றும் கோழி வணிகர்களின் வாழ்வாதாரம் கடுமையான பாதிக்கப்பட்டுள்ளது. எனவே தீவன கட்டுப்பாட்டு வழிமுறைகளை அமல்படுத்த வேண்டும் என கூறி தமிழ்நாடு கோழி வணிகர்களின் கூட்டமைப்பின் சார்பில் நாளைய தினம் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் போராட்டம் என்பது அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய அவசர ஆலோசனை கூட்டமானது அவர் இன்று நடைபெற்றது. அந்த கூட்டத்தின் முடிவில் தமிழக அரசின் நெறிமுறைகள் எல்லாம் வகுத்து இருக்கிறது. அதனால் தற்போது தற்காலிகமாக இந்த ஒருங்கிணைப்பு குழுவின் மூலமாக அவர்கள் தற்போது இந்த உத்தரவாத அடிப்படையில் நாளை நடைபெற இருந்த போராட்டம் என்பது வாபஸ் என அறிவித்திருக்கிறார்கள். சையத், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. டார்லிங் ஜேம்ஸின் ஆடிப்பெருக்கு சேல் ஆகஸ்ட் 1 முதல் 3 வரை ஒரு பர்ச்சேஸ் 3 பெனிஃபிட்ஸ்.